ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பண முறைகேடு வழக்குகள் FATF அறிக்கையில் எடுத்துக்காட்டாக அமலாக்கத்துறை நடவடிக்கைகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ FATF அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகர் பாரிஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 40. ஸோ இவங்க வந்து அந்த பண முறைகேடுகளுக்கு எதிரான என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரைகளை வந்து உலக நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து அளிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சொத்துக்கள் பறிமுதலுக்கான சிறந்த நடைமுறைகள் குறித்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை பண முறைகேடுகளுக்கு எதிராக சிறந்த நடைமுறைகளை பின்பற்றியிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து அமலாக்கத்துறை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.